பார்க்க போறோம்னா நம்ம ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். அந்த ட்ரைபாடோட ஃபுல் ரிவ்யூ, அன்பாக்சிங் அண்ட் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாராவது இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போது ஃபாலோ பண்ணா கீழே லிங்க் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்கும்ட்டு. கம்யூனிட்டி போஸ்ட் நம்மளுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே தான் ரீச் ஆகும் வரும். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸாக இருக்காங்க. ஒரு புது நிறைய பேர் வந்திருக்காங்க. தெரியாதவங்களுக்கு கேட்டுக்கோங்க. என் பேர் சூர்யா. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து இங்கே பெங்களூர் கர்நாடகாவில் தான் படிக்கிறேன். ஸோ வந்து தேங்க்யூ ஃபார் பீயிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ வாங்க இன்னைக்கான அன்பாக்சிங், ரிவ்யூ அண்ட் ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரைபாடோட பேக்கேஜ் முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட ட்ரைபாட் தான். நம்மளோட ட்ரைபாட் மேலே என்னெல்லாம் முதல்ல பார்த்துக்கலாம். நாங்கள் ஸோ மேலே என்னென்னலாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ மேலே என்னென்னலாம் இருக்குன்னா வந்து ட்ரைபாட் 3-way பேன் ஹெட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னா 420mm இருக்குது, 1250 mm இருக்குது, திருப்பியோ 400 mm இருக்குது, 550 grams வரைக்கும் இதோட வெயிட் தாங்கும். நம்ம ஒரு கேமரா வச்சா கூட இது தாங்கும். நெக்ஸ்ட்டு 3.5 kgs வரைக்கும் இது தாங்கும். ஸோ 19.8 mm வரைக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 3990. நம்ம இதோட அமேசான் ப்ரைஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து எல்லாமே எழுதிருக்கு. இது எங்கெங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, நியூ டெல்லியில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டண்ட் அண்ட் மார்க்கெட் வை இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பை எல்லாமே இங்கே எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். இங்கே வந்து எல்லாமே வந்து இது அந்த அமேசானோட பேக்கேஜோட அந்த ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட்டு WT 3130 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். நீங்கள் பார்த்ததே சேம் தான். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட பிராண்ட் கொடுத்துருக்காங்க ட்ரைபாட். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் சேம் தான். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஃபுல் ட்ரைபாட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். நம்ம ட்ரைபாட் முதல்ல நம்ம வந்து எடுத்தோன்னா இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை நம்ம எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேக் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக். நீங்கள் எதாவது கீழே விழுந்தா கூட இது ஒன்றுமே ஆகாது. உள்ளே தண்ணி போகாது. ஆனால் இங்கே தண்ணி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சுருக்கு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் போகவே போகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தல இது எப்படின்னா வந்து இது இந்த மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் முதல் இஷ்டிட்டு இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் எவ்வளோ இஷ்டிச்சாலும் அவ்வளோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணால் முதல்ல நம்மளுக்கு என்ன வருதுன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வருது. இது எதுக்குன்னா நம்மளோட மொபைல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது நாட் ஃபார் டேப்லெட். நீங்கள் டேப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் வைக்க முடியாது. ஏன்னா வந்து ஒன்லி ஃபோன்ஸ் மட்டும்தான் அலோடு. எல்லா ஃபோன்ஸுமே அலோடு. எல்லா கம்பெனி பிராண்ட் எல்லாமே அலோடு. உங்களுக்கு எதுவுமே வந்து இந்த கம்பெனி இந்த பிராண்ட் மட்டும் தான் வைக்க முடியும், இந்த ஃபோன் மட்டும் வைக்க முடியும் அப்படின்னு இல்லை. எல்லாமே உங்களால் வைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வைக்க முடியும், இந்த மாதிரி நீங்கள் வைக்க முடியும். ஸோ 2 ஃபைலுமே நீங்கள் வைக்க முடியும். இவ்வளோ பெருசாக வந்து ஆகுது. இவ்வளோ உங்களுக்கு பெருசாக ஒரு சைஸ் ஆகுது. ஸோ நாட் ஃபார் டேப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கம் டு மெயின் திங். நம்மளோட ட்ரைபாட் இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம் பேகுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தான் நம்ம ட்ரைபாடில் முதல்ல இவ்வளோ ஹைட் தான் இல்லைன்ட்டு இல்லை, நிறையவே ரொம்பவே பெருசாக ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலி எனக்கு மேலே ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து 3 கிளிப் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஷ் தான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் லார்ஜராக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பராக லார்ஜ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதை நீங்கள் இப்படி இது பண்ணிட்டு இப்படி வந்துச்சுன்னா இப்படி டிஷ்டாக வந்து கீழே ஆகிடும். ஒரு எண்டு வரும்போது நீங்கள் நிறுத்திடணும். ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ 3 அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணுறேன். எல்லாமே நான் செய்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். இது வந்து மெட்டலில் கிடையாது, அலுமினியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் மேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து உட்காந்து ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பர், நின்று ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பர். ஆக்சுவலி நான் இப்படி இருக்கேன். இப்படி இருக்கும் போது நம்ம இது தெரியலான்னு தெரியல. ஆக்சுவலி முதல்ல கொஞ்சம் கீழே எடுத்துட்டேன். இப்படி இருக்கு.
ஓகேவா? நீங்கள் முதல்ல வந்து இது எல்லாமே டைட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல ஸோ நீங்கள் வந்து இப்படி மேலே இப்படி கீழே இப்படி பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி கொஞ்சம் இது டைட் நீங்கள் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணாமல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் கைஸ், எதுவுமே ப்ராப்ளமும் வராது. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 kg வாங்கோ. நீங்கள் கேமராஸ் வச்சுக்கலாம், இவ்வளோ பெருசாக. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து யூடியூபுக்கு, வைட் ஆங்கிள் யூடியூபுக்கு. நெக்ஸ்ட் டிக்டாக் ரீல்ஸ்லாம் மோஜ்லாம் அதுக்கு எப்படிலாம் பண்ணுறதுனா இங்கே ஒரு இருக்கு, இது நீங்கள் வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகும். ஸோ இப்படி ஆகிறதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இங்கே நீங்கள் இதை நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிட்டு இப்படி எடுத்து வீடியோ எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். அது ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து டிக்டாக்கும் இது யூஸ் ஆகும். லாஸ்ட்டாக வந்து இதை வச்சு எல்லா ஃபீச்சர்ஸும் நான் காட்டுறேன், லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ வந்து இது நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர்னா இங்கே ஒன்று இருக்கும் இல்லையா, இதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டா 360 டிகிரியில் ஃபுல்லாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லா சைடுமே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் ஃபுல்லாக ட்ரைபாட் பண்ணுறது இல்லை, நம்ம நிற்க வச்சுட்டோம்னா எல்லா சைடுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு செம்ம ட்ரைபாட்னு சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ ஹைட்டாடா நீங்கள் கேட்டீங்கன்னா இவ்வளோதான் வந்து ஹைட்டுன்னு கேட்டால் இல்லை, இவ்வளோ பெருசு இருக்குது. கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டுக்குனா இருக்குது, என்னோட ஹைட்டுக்கு என்னோட செஸ்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். என்னோட தலைக்கு மேலே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஹைட் பண்ணணும்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒன்று தெரியும் நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இது டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டா அப்படியே மேலே போகும். தெரியும் நினைக்கிறேன், அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் இவ்வளோ தான் நினைக்காதீங்க, அப்படியே மேலே போகும். எவ்வளோ பெருசாக போயிருப்பாங்க. அதுதான் வந்து இவ்வளோ ஹைட் ஆகிடுச்சு. என்னோட ஷோல்டருக்கும் இருக்குது. நம்மளோட ஷோல்டருக்கும் இருந்தால் நம்ம போதாது, நம்ம போதும். நம்ம ஆக்சுவலி நம்ம ட்ரைபாட கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம், இல்லை வைட் ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ அது கூட ஒரு நல்ல ஃபெசிலிட்டி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு இருக்குது. இது எல்லாமே மேட் ஆஃப் பிளாஸ்டிக். இது வந்து அலுமினியம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஏற்றிட்டு இதுக்கு மேலே வரும். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா, ஸோ இங்கேருந்து உங்களுக்கு தெரியுதுல்ல, அதே தான் இது. அதுலேருந்து கீழேருந்து இது வருது. நம்ம இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா டைட் பண்ணிக்கும் போது அது டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து வராது. நம்ம எவ்வளோ தான் வெயிட் வச்சாலும் அது கீழே போகாது, டைட் ஆகிடும். ஸோ எவ்வளோ அமுத்துற பாருங்க, கீழே போகல. ஸோ இதை இப்போ எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் முதல்ல இப்படி மேலே வச்சுக்கோங்க. இப்படி மேலே முதல்ல வச்சுட்டு இங்கே கீழேருந்து டைட் பண்ணணும். டைட் ஆகிட்டு ஓகே, டைட் ஆகிட்டு. ஸோ மேலே வச்சாச்சு. இது நல்லா கொஞ்சம் லாஸ்ட்டாக டைட் ஆகும். அவ்வளோதாங்க, செட். இவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் அது வீழவே விடாது கீழே. ஸோ வந்து இது எல்லாமே ஆப்ஷன் காட்டுறேன். இப்படி பிடிச்சிக்கலாம், இப்படி திருத்திக்கலாம். நெக்ஸ்ட் இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு, ஆக்சுவலி ஃபோன் வந்து இப்போ எப்படின்னா நேராக இருக்கும் ஃபோனு. அப்போ நீங்கள் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம், டிக்டாக் வீடியோஸ் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துக்கலாம், மோஜ் எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஃபுல் 360 டிகிரியில் ஃபுல்லாக வியூஸ் உங்களுக்கு தெரியும். ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கும் அது. ஸோ இது கொஞ்சம் லூஸாக இருக்கியா, இப்படி பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரிவ்யூ அவ்வளோதான். நான் வந்து இப்போ வந்து மொபைலை அதில் வச்சு நான் இப்போ ஷூட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நம்மளோட புது ட்ரைபாடில் தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆஃப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சீஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் ஆகும், சீஸ் அப்படின்னு சொன்னால் ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக் இருக்கிறதால நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். எடிட்டிங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இவ்வளோ பெருசு இருக்குது. நான் வந்து ஒரு சைஸாக காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல் ஹை மிச்சதெல்லாம் அந்த 3த்தையும் வந்து நீங்கள் இந்த இதையும் பார்க்குறீங்க. இப்போ நான் இந்த ஒரு ஸ்டாண்டிங் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து நான் கீழே எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ சொல்லி பாருங்க. ஆக்சுவலி இப்போ என் மூச்சு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் கீழே தான் முடியணும். ஆக்சுவலி டாப்ல இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட என்னோட ஷோல்டர் கிட்ட தெரியுது. ஸோ நம்ம வந்து இன்னும் நான் கீழே கம்மி பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட என்னோட ஸ்டமக் கிட்ட இருக்குது. என்கிட்ட ஸ்டமக் மட்டும் இருக்குது. ஸோ இன்னும் கம்மி பண்ணுறேன். எப்படி இருக்கு சொல்லுங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டாண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட என்னோட கால் கிட்ட இருக்கு. லாஸ்ட் ஃபுல் எதுவுமே சைஸ் அதிகப்படுத்தாம அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. அவ்வளோதான் கைஸ். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து என்னோட முட்டி கிட்ட இருக்கு. இந்த ஒரு சைஸ் மட்டும் கிட்ட என் முட்டி கிட்ட இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து காமிக்கிற பாருங்க. இதுதான் வந்து அப்படியே இப்படி நம்ம திருப்புற சைடு இங்கே தான் நான் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி நம்ம திருப்புற சைடு இதுதான். கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக நான் திருப்பிடா நான் ஃபாஸ்ட்டாக திருப்பிடுவேன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அதனால தான் ஃபாஸ்ட் திருப்பிடுவாங்க. ஹாய். ஓகே, நான் வந்து ஃபுல்லாக திருப்பி காமிச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப் அண்ட் டவுன். இப்படி ஃபுல்லாக இப்படி நீங்கள் இந்த ஒரு ஆங்கிளில் வச்சு நீங்கள் இதை நான் காமிச்சிருப்பேன். ஸோ நீ இந்த ஆங்கிள் வச்சு நீ என்ன பண்ணிங்கன்னா ஸோ முதல்ல இப்படிலேருந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை காமிக்கலாம். ஒரே நிமிஷம் ஒரே ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இது கேமரா வந்து சோனியோட 3x ஆப்டிக்கல் ஜூமோட சைபர் ஷாட் வந்து சோனியோடது. ஸோ இது வந்து சப்போஸ் நீங்கள் இப்படி காமிக்கிறீங்கன்னா இதில் இப்படிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்படி மேலே ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இப்படி வந்து கேமரா வெளில வரும். ஸோ நீங்கள் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய கட்டலாம். ஆக்சுவலி இதில் கேமரா இப்போ வந்து இது இல்லை, என்னது பேட்டரி இல்லை. ஸோ இது ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் நம்ம வரும். ஆக்சுவலி இது ரொம்பவே பழைய மாடல். ஆனாலும் இதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா வந்து ரீல்ஸ் ஃபீச்சர். ஸோ இப்படி இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம். ஓகேவா? டன். ஸோ இங்கே இப்படி வச்சுக்கிட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்படி நீங்கள் திருப்பிட்டா மட்டும் போதும். எல்லா வேணா நீங்கள் காமிச்சிக்கலாம், என்ன வேணா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருங்க, இந்த மாதிரி ஒரு என்ன கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மாஸ்டர் பிஜிஎம் போட்டு அப்படின்ட்டு கூட நீங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் பண்ணிக்கலாம். இது வச்சு இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு நீங்கள் வந்து எல்லாமே ஆக்சுவலி நம்ம என்டர்டைனிங் ஆப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. 5 என்டர்டைனிங் ஆப்ஸ் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நம்ம போடுவோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வாங்க, இன்னும் ஒரே ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். வாங்க, அதில் ஷூட் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு ஃபீச்சர் தான் இருக்குது. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது இருக்கு இல்லையா, நான் லைட்டாக அதை லூஸ் பண்ணுற பாருங்க. கொஞ்சம் வந்து செட் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிட்டு நான் வந்து இதை டைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டைட் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ கீழே இருக்கிறத நான் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். நான் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்துருச்சா, இதையும் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே ஆக்காது. நீங்கள் இப்படி கூட தூக்குனா கூட கீழே சாயாது. ஸோ ஓகேவா? முதல்ல இப்படி இருக்கா ஃபீச்சர்னா இப்படி ஒரு பக்கம் இருக்குது, இப்படி ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, நம்ம இப்படி போட்டு பார்ப்போம். ஓகே, நான் வந்து போடுற பார்க்குறேன். கரெக்டாக திருப்பினா, கரெக்ட் சைடு திருப்பினா எனக்கு தெரியல, பார்ப்போம். மிஸ்டேக்ஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ஓகேவா? நான் வந்து ஃபுல்லாக திருப்பிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக திருப்பிக்கிட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மேலே ஷூட் பண்ணிக்கலாம். என்னத்துக்கு நீங்கள் காட்ட போகிறதா நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்படி கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வச்சு இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படின்னா, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கேமரா அப்படின்னு நீங்கள் இங்கே காமிச்சிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான். ஸோ வந்து இதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும்னா சேம் தாங்க. இப்படியோ நீங்கள் மேலே ஃபுல்லாக நீங்கள் சப்போஸ் ஒரு வீடு கட்டுறீங்க, சீலிங்கை காட்டணும்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல்லாக காமிச்சிக்கலாம்.
ஃபுல்லாக நீங்கள் இப்படி காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது இப்படி எடுத்து கொஞ்சம் லைட்டாக எடுத்து இப்படி வச்சு ஆக்சுவலி இதில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம இப்படி வச்சு கூட இப்படி வச்சு நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். நம்மளோட மூஞ்சை நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான். ஆனால் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் கிடையாது. ஆக்சுவலி கொஞ்சம் பிளர் ஆகுது, என்னென்ன தான் ப்ராப்ளம் தெரில. நெக்ஸ்ட்டு நான் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக காட்டணும். ஸோ அப்போ நான் இங்கே ஒரு லைட் மேலே இருக்குப்பா, அதை நான் ஃபுல்லாக காட்டணும்ப்பா அப்படின்னு நீங்கள் பண்ணால் இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல மெத்தட். ஸோ எல்லாமே நான் காமிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இதில் வச்சு நான் காமிட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணுற பாருங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க கைஸ்? ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒரு ஃப்ரேமில் தான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான். ஸோ நான் வந்து இப்படி காட்டுறேன். ஸோ இப்படி வந்து ஒரு லைட் இருக்குப்பா, நீங்கள் எல்லாத்துமே காட்டணுன்னா இப்படி நீங்கள் காமிச்சிக்கலாம். எல்லா சைடுமே நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல மெத்தடு. நீங்கள் எல்லா சைடுமே நீங்கள் காமிச்சிக்கலாம். இப்படி காமிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நம்ம பண்ணோன்னா வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டிக்டாக் வெர்ஷன். இப்படி பண்ணால் கூட நீங்கள் வந்து இப்படி காமிச்சிக்கலாம். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகே, இப்போ லூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அந்த மாதிரி நீங்கள் எல்லா சைடுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இது இப்படி வச்சு கூட நீங்கள் இப்படி காமிச்சிக்கலாம். இப்படி வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். வாங்க வீடியோவை முடிச்சுக்கலாம். அவுட்ரோக்கு போயிடலாம். இன்றைக்கான வீடியோவில் தான் இந்த ட்ரைபாட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. என் பேர் சூர்யா, முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சுவலி எதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியுமா? ஒரு மக்கில் இருந்து தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆக்சுவலி இப்படி இருக்கா, அந்த ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல, அதுல தான் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ட்ரைபாடில் எப்படி வைக்கிறது, ஸோ அதில் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளோட முதலாவது வீடியோவில் அதில் தான் பண்ணணும்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமான்ட்டு தெரியல. ஸோ இது ஒரு சூப்பரான ட்ரைபாட், மல்டி பர்பஸ் ட்ரைபாட். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 10க்கு 10 கொடுப்பேன். நீங்கள் எது ரேட்டிங் கொடுக்குறீங்க கீழே இருக்கிற கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் யூஸ் பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே அமேசான் தான் நம்மளுக்கு உங்கள் கடை அப்படின்ற ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க, என்ன கடைன்னு தெரில. உங்கள் கடை அப்படின்றத ஒன்று சொல்லுவாங்க அமேசானில். ஸோ இது ஒரு ஜோக்குங்க. ஜோக் நல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். அவுட்டர் போயிடலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வந்து நீங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ நான் வந்து சீக்கிரமாக வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். 2 more சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கே ஒரு வாரம் ஆக்சுவலி எடுக்க. ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்ஸில் இருந்தால் கூட கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ இன்னைக்கு தான் வீடியோ பார்த்து ரொம்ப நேரம். See you. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி வரும். ஓகே, ஸோ வந்து இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர். எத்தனை வாட்டரா சொல்ல சூர்யா? ஓகே, இதெல்லாம் ப்ளூ போஸ்ட்டில் போடுறேன். நேற்று வீடியோக்குள்ள ப்ளூ போஸ்ட்டில் போடுறேன். ஸோ வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுலனா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், மோஜில் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஜில் வந்து ஒரு புது இன்ட்ரோ போட்டுருக்க, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்து ரொம்ப see you. உங்களையும் எழுது உங்கள் சூர்யா தமிழா. நாளைக்கு உங்களை செம்மையாக மீட் பண்ணுறேன். until then signing off from சூர்யா தமிழா. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, ஸ்டே டர்ன்ட், ஸ்டே டியூன். எல்லாமே ஸ்டே டியூன் தான். ஸோ வந்து வீட்டில் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, ஷீல்ட் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் இப்போலாம் வந்து ஃபுல் பிபி கிட்டே போட வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் முடிஞ்சால் போட்டுருங்க. ஸோ பாய் தலைவாஸ், பாய் டெக் தலைவாஸ். மறந்துட்டேன், நம்மள டெக் குரூப்டா. பை. பெருமையாக இருக்குங்க அப்படி சொல்கிறது.